Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ ஏன் இந்த வழியில போகிறாய்? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் இந்த வழியில போற அப்படின்னு கேட்போமா? அப்போ நீ ஏன் இந்த வழியில போற அப்படின்னா அது பிரசன்ட்ல கேக்குறது தானே. அப்ப இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட்லயும் கேட்கலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் கேட்கலாம். ஓகே, நீ ஏன் இந்த வழியில போற அப்படின்னு சிம்பிள் பிரசன்ட்லயும் கேட்கலாம். சிம்பிள் பிரசன்ட்னா இப்போ நடக்கிறத பற்றி நம்ம கேக்குறது. பிரசன்ட் கண்டினியூஸ்னா அது இப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத பத்தி கேக்குறது. ஓகே, அப்போ நீ ஏன் இந்த வழியில போற அப்படின்னு கேக்குறது நம்ம ரெண்டு டைப்லயும் கேட்கலாம். அது ரெண்டு டைப்லயும் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பிரசன்ட் படி நீ ஏன் இந்த வழியில போற, இப்ப நடக்கக்கூடிய சேம். அப்ப பாருங்க, கொஸ்டினா கேக்குறோம். கொஸ்டின் கேட்கும் போது WH கொஸ்டின் வந்துன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா ஒய் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து ஆக்சிலரி வெர்ப் சேர்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம டூ இல்லனா டஸ் சேர்ப்போம் தானே. இல்ல டூ வருமா டஸ் வருமா, அது சப்ஜெக்ட பொறுத்து. இல்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, நீ வந்திருக்கு. நீனா யூ வந்திருக்கனால இங்க டூ தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னா டூ இல்லனா டஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பீங்க. ஆனா WH கொஸ்டின் வந்திருக்குல்ல, இந்த WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்துதான் டூ இல்லனா டஸ் இந்த ஆக்சிலரி வெர்ப் வரும். அது சப்ஜெக்ட பொறுத்து தான் நம்ம இல்ல டூ வருமா டஸ் வருமான்னு தெரியும். ஓகே, அப்போ இல்ல டூ போட்டாச்சு. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து என்னது வெர்ப். இல்ல வெர்ப் எது, நீ ஏன் இந்த வழியில் போகிறாய், போகக்கூடிய செயல் நடக்கு. அப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கோ, அத அப்படியே எழுதணும். ஓகே, அடுத்து என்ன இந்த வழியில் அப்படின்னா திஸ் வே. இந்த வழியில்னா திஸ் வே. அப்போ நீ ஏன் இந்த வழியில் போகிறாய் அப்படின்னு கேட்கும் போது why do you go this way. ஓகே, இது நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல கேட்கும் போது அது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் why, அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் படி நம்ம என்ன சேர்ப்போம், பி வெர்ப் சேர்ப்போம். இந்த பிரசன்ட்க்கு பி வெர்ப் என்ன, am, is, are. இந்த மூணுல ஒண்ணு. இதுல என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு, என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு, யூ வந்திருக்கனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பி வெர்ப் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம கொஸ்டின் கேட்கும் போது இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். இல்ல WH கொஸ்டின் வந்திருக்கனால WH கொஸ்டினை எழுதிட்டு அதுக்கு அடுத்து பி வெர்ப் சேர்ப்போம். ஓகே, இங்க நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட்ஸ்ல டூ டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது போல இங்க வந்து பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். ஓகே, எங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு. அப்போ why are you, அடுத்து என்ன வெர்ப் வரும். இல்ல வெர்ப் என்ன, போகக்கூடிய செயல் தான் நடக்கு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது கோ வந்து கூட என்ன சேர்ப்போம், ing. அந்த வெர்ப் கூட ing சேர்ப்போம். ஓகே, அப்போ why are you going, அடுத்து இந்த வழியில், அத அப்படியே எழுதலாம் this way. ஓகே, அப்போ நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் படி கேட்கும் போது why are you going this way. இது சிம்பிள் பிரசன்ட்ஸ்ல கேட்கும் போது why do you go this way. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வழியில் போகாத. நம்ம சொல்லுவோம்ல இந்த வழியில போகாத அப்படின்னு, அது எப்படி சொல்றது, இந்த வழியில் போகாதே. அப்போ இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சாதாரணமா இந்த வழியில போகாத அப்படின்னு நம்ம நெகட்டிவா சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த வழியில் போகாதே. அப்போ நெகட்டிவா சொல்லும் போது போகாத அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், டோன்ட் கோ. ஓகே, போ அப்படின்னா கோன்னு சொல்லுவோம். போகாத அப்படின்னா டோன்ட் கோ. ஓகே, டோன்ட் கோ அப்படின்னா போகாதே. எங்க இந்த வழியில், இந்த வழியில்னா திஸ் வே. ஓகே, அப்போ டோன்ட் கோ திஸ் வே அப்படின்னா இந்த வழியில் போகாத. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ வழியில் அவனை பார்த்தால் அவனிடம் அதை கொடு.
நம்ம சொல்லுவோம்ல, நீ வழியில அவனை பார்த்தா அவன்கிட்ட அதை கொடு அப்படின்னு சொல்லுவோமா. ஏதோ ஒரு திங்ஸ கொடுத்து நீ வழியில அவனை பார்த்தா அதை அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதை எப்படி சொல்றது பாருங்க. நீ வழியில் அவனை பார்த்தால், இதுவரை ஒரு செட். அப்போ ஃபர்ஸ்ட் செட்டை மட்டும் எழுதுவோமா. நீ வழியில் அவனை பார்த்தால், ஆல் வந்திருக்கா. அது அப்போ நம்ம என்ன எழுதணும், இஃப் போட்டுட்டு அதுக்கு அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம எழுத வேண்டியதுதான். அப்ப என்ன எழுதணும், நீ சப்ஜெக்ட் யூ. அடுத்து என்னது, வெர்ப் என்ன, நீ வழியில் அவனை பார்த்தால், பார்க்கக்கூடிய செயல் தான் நடக்கு. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, சி. ஓகே. அடுத்து யார பார்க்கிறது, அவனைனா ஹிம். ஓகே. அடுத்து எங்க, வழியில் சொல்லும் போது ஆன் த வே. அப்போ நீ வழியில் அவனை பார்த்தால் அப்படின்னு சொன்னா if you see him on the way. okay, if you see him on the way. அடுத்து அவனிடம் அதை கொடு, அவன்கிட்ட அதை கொடு அப்படின்னு சொல்றோம். அவன்கிட்ட அதை கொடு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், அதை கொடு அப்படின்னா give. கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, give it. அதைனா thatன்னு சொல்லலாம், itன்னு சொல்லலாம். ஓகே, give it, அதை கொடு. ஓகே, யார்கிட்ட, அவங்கிட்ட அப்படின்னா ஏதோ ஒரு திங்ஸ் மெயின் பண்ணி அதை அவங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. சரியா, அப்போ ட்ரூ போட்டு யார்கிட்ட கொடுக்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூ போட்டுட்டு him. ஓகே, யார்கிட்ட கொடுக்கிறோம்னு சொல்றோம். give it to him அப்படின்னா அவங்கிட்ட அதை கொடு. பாருங்க, நீ வழியில் அவனை பார்த்தால் அவங்கிட்ட அதை கொடு. If you see him on the way, give it to him. Okay. Next பாருங்க, நான் சரியான நேரத்தில் அங்க இருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் சரியான நேரத்தில் அங்க கரெக்டா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நான் சரியான நேரத்தில் அங்க இருப்பேன். ஓகே, ஃபியூச்சர் இனிமேல் தான் நடக்க போகுது. நான் சரியான நேரத்துல அங்க இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப இருப்பேன் ஃபியூச்சர்ல இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அங்க இருந்த, நான் அங்கதான் இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நான் அங்க இருக்கிறேன், நான் அங்க இருந்தேன், நான் அங்க இருப்பேன் இப்படி சொல்லும் போது அங்க நம்ம வந்து மெயின் வெர்புக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் வெர்பு வராது. ஓகே, பி வெர்பு என்னலாம் உங்களுக்கு தெரியும் தானே. am, is, are, was, were, அடுத்து will be. ஓகே, இந்த am, is, are இது வந்து பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். was, were வந்து பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். will be தான் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப நம்ம இந்த ஃபியூச்சருக்கு என்ன யூஸ் பண்ண போறோம், will be தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இத தான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, நான் சரியான நேரத்தில் அங்க இருப்பேன். இது எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் எழுதணும். நான்னா ஐ. அடுத்து என்ன எழுதணும், இந்த will be. ஓகே, இந்த will be தான் அடுத்து எழுதணும். இங்க வந்து am ஒண்ணும் போட்டுற கூடாது. ஓகே, am போடக்கூடாது. இது வந்து என்னது, ஃபியூச்சரை மெயின் பண்றது. பிரசன்ட் அப்படின்னா தான் நம்ம I am அப்படின்னு போடுவோம். ஆனா இங்க வந்து என்னது, ஃபியூச்சரை மெயின் பண்றோம். அப்ப ஐக்கு கிட்ட என்னது, சப்ஜெக்ட் கிட்ட will be தான் இருக்கணும். ஓகே, எந்த சப்ஜெக்டா வந்தாலும் இந்த will be தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சருக்கு. அப்போ I will be. அடுத்து என்னது, நான் இருப்பேன், I will be. அங்கேனா there. அடுத்து சரியான நேரத்தில்னா on time. அப்போ நான் சரியான நேரத்தில் அங்க இருப்பேன், I will be there on time. ஓகே, இது வந்து will be நம்ம வந்து என்னது, மெயின் வெர்புக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றது. மெயின் வெர்பு வராத பட்சத்துல நம்ம பி வெர்ப தான் மெயின் வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப நான் சரியான நேரத்தில் அங்க இருப்பேன்னா I will be there on time. நெக்ஸ்ட் பாருங்க, காஃபிய மேசையில் வை. நம்ம சொல்லுவோம்ல, காஃபி வந்து டேபிள்ல வை, காஃபிய டேபிள்ல வச்சுட்டு போ அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்போ காஃபிய மேசையில் வை, டேபிள்ல வை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. இல்ல வந்து என்னது, சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம சாதாரணமா ஒண்ணு சொல்றோம், காஃபிய வந்து டேபிள்ல வை அப்படின்னு. அப்போ காஃபிய டேபிள்ல வை அப்படின்னு சொல்றதுக்கு, வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, புட். ஓகே, புட், கீப். இந்த புட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து
ஆக்ஷன். இப்போ டெம்பரரியா ஏதோ ஒண்ணா வச்சுட்டு நம்ம உடனே எடுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து புட் யூஸ் பண்ணுவோம். இல்ல வந்து நம்ம பெர்மனண்டாவே ஒரு இடத்துல நம்ம வைப்போம். இப்போ ஃபைல வந்து நம்ம கபோர்ட்ல தான் வைப்போம் தானே. அப்போ ஃபைல வந்து கபோர்ட்ல வைனா அங்க கீப் யூஸ் பண்ணுவோம். நம்ம டெம்பரரியா இப்போ வந்து சேர்ல வை இல்ல சோஃபால வை, இப்ப டெம்பரரி கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுக்கக்கூடியது அப்படின்னா அங்க வை அப்படின்னு சொல்லும் போது நம்ம புட் யூஸ் பண்ணுவோம். இது பெர்மனண்டா ஒரு இடத்துல அங்கதான் அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க வை அப்படின்னா அங்க வந்து கீப் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ காஃபிய மேசையில வை, இது வந்து என்னது ஒரு டெம்பரரி ஆக்ஷன். நம்ம வந்து காஃபிய வந்து டேபிள்ல வச்சுட்டு உடனே நம்ம எடுத்து குடிச்சிருவோம் தானே. அப்போ இது வந்து எப்படி எழுதுறது, வைக்கிறதுக்கு புட். அடுத்து காஃபி எதை வைக்கணும், காஃபி, அப்போ த காஃபி. அடுத்து எங்க வைக்கணும், மேசையில். மேசைங்கிறது என்னது ஒரு பரந்த சர்ஃபேஸ் தானே. அப்போ ஒரு பரந்த பரப்புக்கு மேல ஒண்ண வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அங்க ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் த டேபிள். அப்போ காஃபிய மேசையில வை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், புட் த காஃபி ஆன் த டேபிள். புட் த காஃபி ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் பாருங்க, சாவியை வந்து மேசையில வை. சாவியை மேசையில் வை, இதை எப்படி எழுதலாம், சாவியை மேசையில வைனா புட். அடுத்து வைக்கிறதுக்கு புட். அடுத்து எதை வைக்கணும், சாவியை, புட் த கீ. ஓகே, சாவிக்கு கீ. அடுத்து எங்க வைக்கணும், மேசையில். மேசையில்னா ஆன் த டேபிள். ஓகே, அப்போ சாவிய மேசையில வை அப்படின்னா புட் த கீ ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் பாருங்க, நீ சாவியை எங்க வச்ச, நம்ம கேட்போம்ல, நீ சாவியை எங்க வச்ச, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நீ சாவியை எங்கே வைத்தாய் அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்கலாம், நீ சாவியை எங்க வச்ச அப்படின்னு கேக்குறது. ஓகே, இது என்னன்னா பாஸ்ட் டென்ஸ், முடிச்சு போறத பத்தி நம்ம கேக்குறோம். ஓகே, அப்ப எப்படி எழுதலாம், நம்ம கொஸ்டின் கேட்கும் போது WH கொஸ்டின் வந்துச்சுன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எங்கேனா வேர், வேர் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன எழுதணும், நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அது வந்து என்ன டென்ஸ் இருக்கு பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நீ வந்து சாவியை எங்க வச்ச அப்படின்னு தான் கேட்கிறோம். அப்போ வைத்தாய் முடிஞ்சு போன விஷயம். அப்ப முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும் போது எங்கே அப்படிங்கிற WH கொஸ்டின் வந்திருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் did யூஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did தான். did. அடுத்து நீனா you. ஓகே, அடுத்து என்ன எழுதணும், வெர்ப் எழுதணும். நீ சாவியை எங்கே வைத்தாய், அப்ப வைக்கக்கூடிய செயல் தான் நடக்கு. அப்ப வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல புட், அதோட பாஸ்ட் என்னது புட். ஆனா இங்க என்ன பாருங்க, டிட் வந்திருக்கு. டிட் வந்தா வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் டிட் வந்துச்சுன்னா வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். வைக்கிறதுக்கு புட். அடுத்து எது, சாவியை. அப்ப சாவியனா த கீ. ஓகே, அப்போ நீ சாவியை வந்து எங்கே வைத்தாய் அப்படின்னு கேக்குறதுக்கு where did you put the key. ஓகே, where did you put the key. பாருங்க, நீ எதையோ மறைக்கிற, நம்ம சொல்லுவோம்ல, நீ எதையோ மறைச்சிட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நீ எதையோ மறைக்க அப்படின்னு சொல்றதுக்கு இத வந்து சிம்பிள் பிரசன்ட்லயும் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்ல எப்படின்னு சொல்லுவோம் பாப்பா. நீ எதையோ மறைக்கிறாய், நீ எதையோ மறைக்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் நீனா யூ. அடுத்து என்ன, வெர்ப். வெர்ப் எது, நீ எதையோ மறைக்கிற, மறைக்கக்கூடிய செயல் தான் நடக்கு. மறைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஹைட். ஓகே, மறைக்கிறதுக்கு ஹைட். யூ ஹைட், நீ மறைக்கிற. எதையோனா சம்திங். ஓகே, நீ எதையோ மறைக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹைட் சம்திங். இது நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல நீ எதையோ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லும் போது எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரணும், பி வெர்ப் வரும். பி வெர்ப் யூ வந்தாலே என்ன வரணும், ஆர். யூ ஆர். அடுத்து வெர்ப் கூட என்ன சேர்ப்போம், ING. யூ ஆர் ஹைடிங். அடுத்து
something. Okay, you are hiding something. இது வந்து present continuousல சொல்லணும். present continuousனா verb கூட ing சேர்ப்போம். continuous அப்படினாலே verb கூட ing வந்துரும். Okay, அப்ப you hide something னு சொல்லலாம். you are hiding something னு சொல்லலாம். அதே போல இங்க பாருங்க, அவன் எதையோ மறைக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் எதையோ மறைக்கிறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லுமா. அப்ப அவன் எதையோ மறைக்கிறான்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அவன், அவன்னா he. ஓகே, அடுத்து எதையோ மறைக்கிறான். மறைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல hide. கூட என்ன சேர்ப்போம்? இது வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சொல்லும்போது எப்படி? he hide. கூட என்ன சேர்ப்போம்? yes சேர்ப்போம். verb கூட yes இல்லனா es இல்லனா is சேர்ப்போம். ஆனா இங்க என்ன வரணும்? yes சேர்க்கணும். ஓகே, he hides எப்போனா subject he, she, it அடுத்து singular noun வரும்போது என்னது? verb கூட so, eso, iso சேர்ப்போம். ஓகே, இது எப்போ? சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல. அப்போ he hides அப்படினா அவன் மறைக்கிறான். என்ன? எதையோ. எதையோனா something. ஓகே, அப்ப அவன் எதையோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு he hides something. இதையே நம்ம present continuousல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? he அடுத்து என்ன? be verb வரணும். he வந்தாலே is தான் வரும். he is hiding. hiding கூட என்ன சேர்ப்போம்? ing. he is hiding something. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம சொல்லல வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அப்போ வேறு ஒண்ணும் இல்ல அப்படின்னா, ஒண்ணும் இல்லைன்னா நத்திங். அடுத்து வேறு, அதுக்கு எல்ஸ். ஓகே, நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, நான் தண்ணீர் குடிக்கிறேன். நீ என்ன குடிக்கிற? நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் தண்ணீர் குடிக்கிறேன், அது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. ஓகே, இத வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு சிம்பிள் பிரசன்ட்லயும் சொல்லலாம். அதே இது பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம். நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ பிரசன்ட்ல சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன? verb. நான் தண்ணீர் குடிக்கிறேன், குடிக்கக்கூடிய செயல். அப்ப குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல drink. ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ வரும்போது இங்க கூட எதுவுமே சேர்க்க கூடாது. ஓகே, verb அப்படியே எழுதணும். அடுத்து என்ன? தண்ணீர், the water. அப்போ நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னா I drink the water. இது அவன் தண்ணீர் குடிக்கிறான் அப்படின்னா he drinks. ஓகே, அப்ப என்ன வரணும்? he வந்தாச்சுன்னா drinks. he drinks the water. அது ஒரு நேம சொல்றோம். இப்போ ஷான் தண்ணீர் குடிக்கிறான் அப்படின்னா she drinks, sorry, ஷான் drinks the water. ஓகே, அவ தண்ணி குடிக்கிறா, she drinks the water. ஓகே, இதையே நம்ம present continuousல சொல்லணும்னா, இதே போல present continuousல சொல்லணும்னா I என்னது? am வரும். பாருங்க, present continuously சொல்லும்போது I am. Okay, I am drinking the water. Okay, present continuously எப்படி? I am drinking the water. Okay, இது அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். present continuous tenseல சொல்லும்போது he is drinking the water. Okay, next பாருங்க, போனை சோஃபாவில் வை. நம்ம சொல்லுவோம்ல, போனை வந்து சோஃபால வை, போனை சோஃபால வை. அதை எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அனு ஜூஸ் குடிக்கிறா. நம்ம சொல்லுவோம்ல, அனு வந்து ஜூஸ் குடிக்கிறா, இல்ல அனு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அத வந்து சிம்பிள் பிரசன்ட்ல சொன்னாலும் சரி, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொன்னாலும் சரி, அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.